கொடுத்தாலே வில்லிபுத்தூரார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் எழுதிய ஆசிரியர் தெரியும், ஆனால் அதை அப்ரூவ் பண்ணி ராமாயணம் வால்மீகியாலே எழுதப்பட்டது, ஆனால் ராமராலே அங்கீகரிக்கப்பட்டது அல்ல. மகாபாரதம் வியாசராலே எழுதப்பட்டது, கிருஷ்ணனாலே அங்கீகரிக்கப்பட்டது அல்ல. ஆனால் ராகவேந்திர விஜயம் என்று சொல்லக்கூடியது ராகவேந்திரராலே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. என்னையா நீ கதை பேசுற? ராமர் கிருஷ்ணர் அவரோட போய் ராகவேந்தர் அப்படிங்கிறியே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும்ல. இப்ப சொல்றீங்க, ராமர் கிருஷ்ணர் இவங்க பெருமாள் உங்களுக்கு தெரியும். ராகவேந்திரன் என்றால் வேற யாரும் கிடையாது, சாட்சாத் சியத்பதியாம் ஹரிஸ்ரீமன் நாராயணனே ராகவேந்திரன். இது யார் சொன்ன? நான் சொல்லல, ராகவேந்திரனே கிருஷ்ணன் சொன்னது யாரு? கிருஷ்ணனே. யாரு சொன்னாரு? பகவத்கீதை படிச்சிருக்கீங்கல்ல, 18 சாப்டர் 18 அத்தியாயம். அதிலே 10வது அத்தியாயத்துக்கு பெயர் விபூதி யோகம். அந்த விபூதி யோகத்திலே அர்ஜுனனுக்கு அவர் உபதேசம் செய்து வரக்கூடிய காலத்திலே வாரங்களிலே நான் வார்கழி, மலர்களிலே நான் மல்லிகை, விலங்குகளிலே நான் சிம்மம், நதிகளிலே கங்கை, பறவைகளிலே நான் கருடன். இப்படி சொல்லிட்டே வர்றாருல்ல. அதே மாதிரி தைத்தியர் என்ற அசுரர்களிலே நான் பிரகலாதன். பிரகலாதன் யாரு? இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் ராகவேந்திரா. ராகவேந்திரா வேற யாரும் கிடையாது, பிரகலாதனுடைய அவதாரம் தான் ராகவேந்திரன். கிருஷ்ண பரமாத்மா நானே பிரகலாதன் என்கிறார். அந்த பிரகலாதனே ராகவேந்திரன். அப்ப ராகவேந்திரா இஸ் நதிங் பட் அ பிளாட் கிருஷ்ணா. ஆக ஏனைய தெய்வத்தை விட இப்போது ராகவேந்திரனை நீங்கள் வணங்குவதனாலே ராகவேந்திரா என்ற சன்னியாசி அவருக்குள் அவராகவே இருக்கக்கூடிய கிருஷ்ணன். ஆக 2 பேரை நீங்கள் தரிசிக்கக்கூடிய பாக்கியமானது ராகவேந்திரரை தரிசிப்பதனாலே கிடைக்கிறது. அடுத்தது மிக முக்கியமானது, ராகவேந்திரரை பொறுத்த அளவுல இந்துக்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, சீக்கியர்கள் மட்டுமல்ல, மனித இனத்திலே பிறந்த அத்தனை ஜாதி மத பேத இனம் அத்தனைக்கும் அப்பாற்பட்ட முறையிலே அத்தனை பேராலும் கவரப்படக்கூடிய மாமுனி ராகவேந்திர சுவாமிகள். நாமமே நாராயண மந்திர நுட்பமே, அனைத்திலும் இருக்கின்றாய், அனைத்துமாய் இருக்கின்றாய், அனைத்திலும்
நாமக்கல், அந்திலி, பரிக்கல், பூவரசம்பும், சிங்கிரி கோவில் 8 அபிமான ஸ்தலம். இதுல 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கு. சிங்கிரி கோவில் அபிஷேக பாகத்துல உக்ரமூர்த்தியாவும், பூவரசம்பும் பரிக்கல்ல லட்சுமி நரசிம்மராவும் சாந்தமா காட்சி கொடுத்துறாரு. இங்க என்ன விசேஷம்னா, மடியில இருக்க தாயார் வலது கண் பெருமாளையும், இடது கண் பக்தரையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி சாந்த சுரூபமா இருக்கும். 1700 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ காலத்துல கட்டப்பட்ட சன்னதி. பெருமாள் எல்லா இதுக்கும் பரிகார ஸ்தலம், கடன் பிணை எல்லா இதுக்குமே பிரார்த்தனா ஸ்தலம். ஒவ்வொரு மாசம் சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். நாளை என்பது நரசிம்மன் இடத்தில் கிடையாதுன்னு அது ஒரு பழமொழி. இதை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்களால் ஒவ்வொருவரும் ராகவேந்திரனுடைய படத்தை உங்கள் இல்லங்களிலே வைத்து பூஜிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதனுடைய ரகசியம் என்ன தெரியும்? கிருஷ்ணயுகம் அதிலே நரசிம்மராக வருகிறார் பகவான். கிரஞ்சகசிபுரியை சந்தரித்து விட்டு கோரமான காட்சி. பக்கத்தில் லட்சுமி தேவி கூட நெருங்க முடியாது. அந்த சமயத்தில் நாரதர் பிரகலாதரை அழைத்து, பிரகலாதா, நரசிம்மர் சாந்தமடையணும், அதனால தயவு செய்து நீ நரசிம்ம ஸ்துதி பாடுன்னு. உடனே பிரகலாதன் நரசிம்ம ஸ்துதி பாடினார். உடனே நரசிம்மர் சாந்தமடைந்தார். பிரகலாதா, உனக்கு என்ன வரம் வேணும்? எனக்கு ஒரு வரமும் வேணாம், உன்னை சேமிப்பதெல்லாம் நினைக்க இல்லை. நீ கேட்காத 2 வரத்தை நான் கொடுக்கிறேன். யாரெல்லாம் கோரிக்கைகளை என் பாதக்கமலங்களிலே சமர்ப்பித்து பிரதட்சணை செய்து நமஸ்காரம் செய்து என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் இனிமேல் அந்த கோரிக்கைகளை உன் பாதத்திலே சமர்ப்பித்து அவர்கள் வழிபடுவார்களே. ஆனால் உன் ஹிருதய கமலத்திலே வீற்றிருந்து அந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன். என்னை தொழுதேற்றி வாழும் உலகெல்லாம் உன்னை தொழுதேற்றி வாழும். இப்ப யார் ராகவேந்திரர்? நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ் இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் பிரகலாதன். இப்ப அவர் நினைக்கிறார், உனக்கு பூஜை, எனக்கு பிக்ஷை. ஆனா இந்த வீட்டுல ஒரு குழந்தை மாமர ரசத்துல இறந்து போச்சு. இது அசூயை அல்லவா? 2வது வரம்பூர்த்தியை அதை வச்சு கேட்கிறேன். உன் சன்னிதானத்தில் ஏதாவது அசூயை விரும்பத்தகாத நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டால் என்னை அந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சியை போக்குகிறேன் என்று அங்கு கூறினாயே, இது விரும்பத்தகாத நிகழ்ச்சி அல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய பூஜை இந்த வீட்டிலே ஒரு குழந்தை இறந்தது விரும்பத்தகாத அல்லவா என்று அந்த சங்கு தீர்த்தத்தை குழந்தையின் மீது போஷித்த போது அங்கு வரம் கொடுத்தாரே நரசிம்மர், அவர் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் என்றால் ராகவேந்திரன் நினைக்க அது செயலாக்கப்படுகிறது பகவான் லட்சுமி நரசிம்மராலே. விஜயம் இடைவேளைக்கு பிறகு எங்க வாங்கினீங்கிறத விட என்ன வாங்கினீங்கிறது முக்கியம். ஜுவல்லரியில் என்ன விசேஷம்? 3000 கலை வல்லுநர்கள், லட்சக்கணக்கான டிசைன்கள், அதிநவீன இயந்திரங்கள், 22 கேரட் ஹால்மார்க் தங்க நகைகள் தயாரிக்கும் ஆசியாவின் மிகப்பெரிய தங்க நகை தொழிற்சாலை ஜுவல்லம் நகைகள். எல்லோருக்கும் ஏற்கக்கூடிய விலையிலே ஜுவல்லம் நகைகள். சிதம்பரம் செல்லும் செட்டியாரின் நூற்றாண்டு பாரம்பரியத்தோடு 4 தலைமுறைகளாய் தங்க நகைகள் பணிகள் ஸ்ரீ நடராஜ விலாஸ் ஜுவல்லரி ஹால்மார்க் ஷோரூம், இலக்கம் 44, காசு கடை.